ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. என் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுற திருப்பதி பாலாஜி வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் பத்மாவதி தாயாருக்கும் என்னோட வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னால் பெட்டர் கண்டென்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித் தேட் நோட் நான் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வீடியோ மூலயமா. 1979, அதாவது 1979ஆம் வருஷம், அந்த வருஷத்தில் செம்ம தண்ணி பஞ்சம் இருந்த ஒரு வருஷம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த இன்சிடெண்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் கூட பார்த்துருக்கலாம். அந்த நவம்பர் 1979 அந்த நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த இன்சிடெண்ட் நடந்தது நிறைய பேரை வியக்க வச்சுருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். 1979 1979 செம தண்ணி பஞ்சம் இருந்த ஒரு காலகட்டம். திருமலாலே தண்ணி இல்லை, அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. கோகர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வாயர் இருக்குது. அதை வச்சு தான் அங்கே வர பக்தர்களுக்கு, வர பில்கிரிம்ஸ்க்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரிசர்வாயர் கம்ப்ளீட்டாக காஞ்சி போயிடுச்சு. ஆழ்வார் டேங்க்கு காஞ்சி போயிடுது. ஸோ தண்ணிக்கு சோர்ஸே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த பாயிண்டில் என்ன நினச்சாங்கன்னா, தேவஸ்தானம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இனிமேல் யாராவது டிவோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு யாராவது திருமலாவுக்கு தர்ஷனுக்குன்னு வந்தாக்கா அவங்களுக்கு நம்மளால் தண்ணி சப்ளை பண்ண முடியாது, யாரையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம், நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க தேவஸ்தானம் ஆஃபீஸில். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒன்று இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் நீங்கள் டெய்லியோ ஈஓலாம் பார்க்குறீங்க இல்லையா, இப்போது அந்த மாதிரி ஈஓ அந்த காலகட்டத்தில் பிவிஆர்கே பிரசாத். ஸோ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு பூராபிஷேகம் இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த இன்சிடெண்ட்டையும் நீங்கள் பாருங்கள். அப்போ இருந்த காலகட்டத்தில் ஈஓ பிவிஆர்கே பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சரி கடவுள் மேலே பாரத்தை போடுவோம், கடவுளே ஒரு சொல்யூஷன் சொல்வார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா யாரையும் வர வேண்டான்றது டப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. தண்ணி இல்லைன்ற காரணத்தினால யாரையும் வர வேண்டாம்னு சொல்கிறது கஷ்டம். கடவுள் மேலே பாரத்தை போடுவோம், வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை கன்க்ளூட் பண்ணியாச்சு. அவர் என்ன பண்ணார், இந்த பிவிஆர்கே பிரசாத்ன்ற அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு வேத பண்டிட், அவர் பேர் கணபதி சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு, உப்புல்ரி கணபதி சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அந்த வேத பண்டிதர் காண்டாக்ட் பண்ணுறாரு. என்னன்னாக்கா, அந்த வேத பண்டிதர் பத்மபூஷன்லாம் கூட அவார்ட்லாம் வாங்கினவர். ஏதாவது வேதத்தில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா, ஏதாவது யாகமோ ஏதாவது ஒரு ஜபமோ பண்ணிவிட்டு இந்த தண்ணி பஞ்சத்துலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. வருண யாகம் இல்லைன்னா வருண ஜபம், இது ஒன்று தான் சொல்யூஷன், இது தவிர வேறு சொல்யூஷனே கிடையாது. முந்தைய காலத்தை இந்த ராஜா காலத்துலலாம் நிறைய ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி தண்ணி பஞ்சம் இருக்கிற டைமில் இந்த வருண யாகம் வருண ஜபம்லாம் பண்ணிட்டு தான் தண்ணியை மழை வரும், மழை அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி பஞ்சம்லாம் தீர்ந்துது. ஸோ இதை தவிர வேறு எதுவும் ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த கணபதி சாஸ்திரி அவர்கள் சொல்கிறாரு ஈஓ கிட்ட. ஈஓ ஏன் நீங்கள் பண்ணலாம்ல, திருமலாவில் ஒரு யாகம் பண்ணி தரீங்களா, ஏன்னா ரொம்ப தண்ணி பஞ்சமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த பண்டிதருக்கு ஆல்ரெடி அப்போவே 90 வயசு, அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தவர், 90 வயசு அவருக்கு அப்போவே.
அவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லீடிங் பண்டித். அந்த ஆந்திராவில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு வேத பண்டிதர்னா இந்த கணபதி சாஸ்திரி. இந்த சாஸ்திரிகள் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு வயசாச்சு, என்னால் வந்து யாகம்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது, ஆனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், வேறு ஆள் மூலயமா நீங்கள் வந்து இந்த யாகத்தை நீங்கள் பண்ணுற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பண்டிதர் வந்து சொல்கிறார். பிவிஆர்கே பிரசாத் வந்து அதில் அவங்க சஜஸ்ட் பண்ணவங்க மூலயமா காண்டாக்ட் பண்ணிவிட்டு நவம்பர் 1 வந்து ஒரு நல்ல முகூர்த்த நாளாக இருக்குது, அன்றைக்கே நம்ம வந்து யாகம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த யாகம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி பயங்கர ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு திருமலையே வந்து ஒரு திருவிழா கோலமாக இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகிடுறது, அன்ஃபார்ச்சுனேட்டாக யாகம் பண்ணுற அந்த மெயின் பண்டிதர் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு. அதனால் வந்து யாகம் வந்து கேன்சல் ஆகிடுறது, யாகம் வந்து அன்றைக்கி பண்ண முடியாமல் போயிடுறது. கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க பிவிஆர்கே பிரசாத். அவர் வந்து இன்னொரு நல்ல முகூர்த்த நாள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாலும் அன்றைக்கும் வந்து ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு அந்த யாகம் நடத்துகிறவங்க வந்து வர முடியல. ஸோ ஆல்ரெடி 2 தடவை இப்போ தடைப்பட்டு போச்சு. இந்த மீன்வைல் என்ன ஆகுதுன்னா, இந்த என்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க சுத்தமாக தண்ணி இல்லவே இல்லை, இன்னும் 1 வாரம் வந்து நமக்கு தண்ணி இருந்தால் வந்து ரொம்ப அதிகம், இல்லைன்னா வந்து கோயிலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து தண்ணி இல்லாமல் போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி என்ஜினியர்ஸும் வந்து ரொம்ப கவலையாக வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக நவம்பர் 8 வந்து பிவிஆர்கே பிரசாத் வந்து ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு வந்து இந்த யாகம் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நவம்பர் 7 வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 தடவை வந்து யாகம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து தடை ஆகிடுறது. ஸோ வந்து அவர் வந்து கோவிலுக்கு போகிறாரு. நவம்பர் 7 கோயிலுக்கு போயிட்டு, ஏன் என்னை சோதிக்கிற பகவானே, என்னை வந்து காப்பாற்று, நான் உன்னோட ஆசீர்வாதத்தோடு தானே நான் அந்த ஈவோ பதவி எடுத்தேன், உன்னோட ஆசீர்வாதத்தோடு தானே நான் எல்லாமே ஆரம்பிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்று, எனக்கு கொஞ்சம் கருணை காமி அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் திரும்புகிறாரு. அந்த நைட்டு தான் அந்த மிராக்கிள் நடந்த நைட்டு. அந்த ரெகுலராக ஏகாந்த சேவா முடிச்சுட்டு எல்லாரும் வந்து கிளம்பின அப்புறம் போடுவாங்க, நட சாத்தி கிளம்பின அப்புறம் திடீர்னு மிட்-நைட் 12 மணிக்கு மேலே வந்து திடீர்னு ஒரு நைட் வந்து இந்த ஜெயன் விஜயன் சொல்லுவாங்க இல்லையா, துவாரபாலகர்கள், அவங்க பக்கத்தில் இருக்க பெல் வந்து டங் டங் டங்னு பயங்கர சவுண்டு கொடுத்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறது. திருமலைக்கே வந்து அந்த பெல் சவுண்டு வந்து கேட்குறது. ஆனால் யாருக்கும் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து மனசு வரல. ஏன்னா ஒன்ஸ் நட சாத்தின அப்புறம் உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஆகம விதி இருக்குது, ஆகம ரூல்ஸ் இருக்குது. சுப்பிரபாத சேவாகும்போது தான் வந்து கதவை திறக்கணும், அது வரைக்கும் வந்து கதவை திறக்கக்கூடாது, கோவில் வந்து சாத்தி வச்சிடணும் அப்படின்னு. ஆனால் வந்து பெல் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருக்குது. எல்லாரும் அசம்பிள் ஆகிடுறாங்க. அதாவது ப்ரெஸ்ஸு, போலீஸு, ரிப்போர்ட்டர்ஸு, ஆஃபீஸர்ஸு, யாருமே பொதுமக்கள் எல்லாரும் வந்து என்ன இவ்வளோ சத்தம் கேட்குறது, திருமலையே வந்து அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறதே எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே கூட்டம் வந்து ஜாஸ்தியாக போய்டுறது. ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வருது, இந்த மாதிரி யாரோ வந்து தெரியாமல் கோவிலுக்குள்ளே மாட்டிட்டோன்றதை வெளியில் காமிக்கிறதுக்காக அந்த பெல் அடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் வருது. பட் பிவிஆர்கே பிரசாத்துக்கு புரியுறது, கடவுள் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காரு இந்த யாகம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பிவிஆர்கே பிரசாத், அதாவது இந்த ஈவோ, அவருக்கு வந்து புரியுறது. ஸோ சுப்பிரபாதம் சேவா நெக்ஸ்ட் டே நடக்கிறதுக்காக நட திறக்கும்போது எல்லாரும் உள்ளே வராங்க, அங்கங்கே தேடுறாங்க யாராவது வந்து மாட்டின்னு இருக்காங்களான்ட்டு, யாருமே கண்ணில் அப்படல.
ஸோ பிவிஆர்கே பிரசாத் அவருக்கு புரியுறது. ஸோ யாகம் நடத்துறதுக்கு பெருமாளே வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, அனுமதி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. யாகம் ரொம்ப சூப்பராக நடக்கிறது. வருண ஜபம், நிறைய பேர் வந்து தண்ணீரில் மூழ்கி வருண ஜபம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் அப்படி தான் வந்து வருண யாகம் நடக்கணுன்ற ப்ராசஸ். 3ஆம் நாள் வந்து இந்த உற்சவமூர்த்திலாம் இருக்கும் இல்லையா, உற்சவமூர்த்திக்கு வந்து ஸ்நாபன திருமஞ்சனம்னு சொல்லிட்டு ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு குளியல் வந்து பண்ணணும். அந்த வருண யாகத்தில் வந்து ஒரு ப்ரொசீஜர். அந்த திருமஞ்சனம் பண்ண அப்புறம்தான் அந்த யாகம் வந்து கன்க்ளூட் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த உற்சவமூர்த்தியெல்லாம் வந்து அந்த புஷ்கரணி இருக்கு இல்லையா, புஷ்கரணி பக்கத்தில் மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்தில் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஸ்வாப்ன திருமஞ்சனம் கூட நடக்கிறது அவங்களுக்கு நடந்து நியாயமாக இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே மேகத்தை பார்த்தா மழை வரணும். ஆனால் சுத்தமாக மழைக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. வெயில் தான் அடிக்கிறதே தவிர மழைன்ற ஒரு அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. பிவிஆர்கே பிரசாத் மேலே பார்க்குறாரு, பார்த்தா வெயில் அடிக்கிறது. இதெல்லாம் முடித்தா ஆக்சுவலாக மழை வரணும், மழையே வரல. ஒருவேளை இந்த யாகத்தில் ஏதாவது தப்போ தவறோ ஏதாவது நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி பெருமாள்கிட்டே அவர் வேண்டுறாரு. ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடு, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த உற்சவமூர்த்தியை வந்து இந்த ஸ்நாபன திருமஞ்சனம் அதை முடித்த உடனே கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். கோவிலுக்கு எடுத்துன்னு போகும்போது சுத்தமாக மழை இல்லை. எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பிவிஆர்கே பிரசாத் மேலே பழி போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ தண்ட செலவு பண்ணிட்டீங்க, இப்படி மந்திரம்லாம் சொன்னால் மட்டும் மழை வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டு, இப்போ பார் கொஞ்ச நேரத்தில் மழை வந்து அவரோட கண்ணு வழியாக வரப்போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. திடீர்னு இந்த உற்சவமூர்த்தியை உள்ளே எடுத்துன்னு போகிற சமயத்தில் திடீர்னு எங்கேருந்தோ ஒரு மேகம் வந்து திடீர்னு மழை வர ஆரம்பிச்சு செம்ம மழை வருது. அங்கே இங்கே யாரும் இந்த மழையை எதிர்பார்க்கலன்றதுனால எப்படியாவது வந்து அந்த உற்சவமூர்த்தியை வந்து மழையில் நனைய விடாமல் உள்ளே எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடையை எடுத்துன்னு வந்து என்னெல்லாமோ பண்ணி உள்ளே எடுத்துன்னு போகிறாங்க. சரியான மழை, கோகர்ப்பம், அதாவது அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அங்கே மழை இருக்குது. கோகர்ப்பம் டேமு ஃபுல்லாகிடுறது, எல்லா டேங்க்கும் ஃபுல்லாகிடுறது. எல்லோரும் செம்ம ஹாப்பி. இவ்வளோ நேரம் கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நோஸ்கட் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு மழை வருது. பிவிஆர்கே பிரசாத் வந்து வார்த்தையே இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு இந்த மழை வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த பெல் இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் 1979 நவம்பர் 7th 1979 இன்சிடெண்ட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஹிந்து ஆர்டிக்கல்லாம் வர கிடைக்கும், நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட். ஏன்னா பிவிஆர்கே பிரசாத் பற்றியே நான் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பூராபிஷேகம் இன்சிடெண்ட் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க்கை நான் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து நிறைய இன்சிடெண்ட்ஸ் அவரோட லைஃப்லேயும் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து அப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண இந்த டைமில் நான் உங்களுக்கு இந்த இன்சிடெண்ட் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன வேண்டினாலும் மனம் உருகி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ Om Namo Venkatesaya. Thank you once again. Keep supporting and keep subscribing. Thank you. Om Namo Venkatesaya. My heartfelt thanks and gratitude to Venkateshwara Swami, Tirupati Venkateshwara Swami or Tirupati Balaji, Padmavati Ammavaru, and also my dear viewers who have played a very very important
role in supporting me. So I have crossed 2000 subscribers, and without you all, it wouldn't have been possible. So thank you so much for the support that you have rendered so far, and continue to support, continue to send me some feedback so that I would be able to generate some quality content. So thank you. With this note, I would like to actually share the most awaited incident, because after reaching 2000 subscribers, I would like to share the most miraculous incident in Tirumala which happened in the year 1979. 1979 was a year of severe drought. There was no water in the hill. The Gogarbham reservoir, which was used to supply water for pilgrims, it got dried up. The lakes like Alva Tank, it also got dried up. So TTD authorities, they had to convene a meeting to know whether to allow the devotees to visit Tirumala, or whether to stop devotees from visiting Tirumala, because they were not in a position to supply water. The EO of those times, the most famous P.V.R.K. Prasad, he said the Lord Venkateshwara will come up with a solution, because he was totally uninterested in stopping devotees to come to Tirumala. So what he did was, he consulted a Vedic Pandit. The name of the Pandit was Sri Upuldri Ganapati Sastri. He is the recipient of Padma Bhushan. So he asked the Pandit ji, is there any solution in the Vedas? So Sastri ji replied, Varuna Yagam and Varuna Jabam, if it is done correctly, then rain will definitely come. So in earlier years, the kings and all have performed them. So, and they were successful, because whenever there was drought, whenever there was famine, the king used to do all these yagams, jabams, homams and all. And Evo, then he asked Sastri ji, can you please perform this yagam at Tirumala? But the Sastri ji was, at that time itself, he was 90 years old. Though he lived for 100 years, he was very aged. And he said, since I am very old, I cannot perform the yagam, but I know some people who are capable of performing the yagam. So can you please ask them? So this Sastri ji was actually the first and foremost among all Pandits. He was very popular among the Pandits in Andhra region. So P.V.R.K. Prasad, he contacted one of them as recommended by Sastri ji, and fixed November 1st to be the auspicious day, and preparations were happening in pomp and splendor. But unfortunately, the main person who had to lead the entire yagam, he felt sick. And the yagam was unfortunately cancelled. P.V.R.K. Prasad, he did not lose hope. He fixed another auspicious day. But even on that day, the Pandits and all could not turn up because of some hindrance. Meanwhile, what happened here in Tirumala? The engineers informed there was a lot of scarcity of water. It will not last even 1 week. There will not be any water after that, even to clean the temple premises. So P.V.R.K. Prasad was very, very worried. I have already spoken about P.V.R.K. Prasad. In case actually it was a Tamil video, but I shall translate it in some other video. I shall translate it to English also for the benefit of non-Tamil audience.
So what PVRK Prasad did was he fixed another date, another auspicious date. That was the date of the miracle, 8th November 1979. So on November 7th, Prasadji, he went to the temple after all the devotees left. He was praying to Venkateshwara Swami, why are you testing me? I started with your blessings. Why can't you show me some mercy? And so he was totally down. He was very upset. And this was the night of the miraculous incident. So after all the priests left, the bells next to Jaya and Vijaya started ringing all of a sudden. It was like, reverberating throughout Tirumala hills. All people gathered outside the temple, all reporters, all officers, all police, everybody gathered outside the temple. Nobody had any clue why the bells were ringing so, it was ringing like thunder, and people were so totally shocked. And why should the bells ring all of a sudden like this? Probably there should be some stranded devotee inside. He was trying to indicate his presence. And as per Agama Sastra, Agama rules, we are not supposed to open the temple until Suprabhata Seva. You cannot open whenever you like. So people didn't know what to do, but the bells were ringing continuously. And the next day, at the time of Suprabhata Seva, the temple was open as usual, and people, they just thronged inside the temple, like all the reporters, all the everybody, the police officials, the reporters, the general public, everybody came inside the temple, and they started to search everywhere whether there is any stranded devotee who actually must have rung the bell the previous night. But there was nobody. PVRK Prasad, he understood. Something dawned upon him later, that God has given him permission to perform the yaga. The yaga started. Some people, they perform Varuna Jabam, submerged in the water. Some people performed Homam. And as a part of this yagam, on the third day of yagam, the Utsava idols, Kalyanotsavam, those Utsavam idols, they should be brought to, and they should be brought for a bath. It is called Snapana Thirumanjanam. And after this ritual is over, the yagam is supposed to be, is said to be concluded. So the Utsava idols were brought to the mandap near Pushkarani, near the Varahaswamy temple, to perform the bath ritual called Snapana Thirumanjanam. But actually, technically speaking, after this particular ritual is over, technically it should rain. But people looked up, the skies were, it was so sunny, there was no sign of rain. So it was actually scorching heat was there. So PVRK Prasad, he prayed, if at all there was any mistake in performance of the ritual, please do not, he started to, pray to Venkateshwara Swami to forgive any mistake, if at all it was there in the ritual, and bless everybody. Then after the Thirumanjanam, after the bath festival was over, the idols were actually taken to the temple, but still there was no crowd. Everybody started to criticize PVRK Prasad because he started spending lots and lots of money for this particular yagam, and people started criticizing, telling that it was a waste of money, and he had wasted a lot of money, and rain will not come through mantras, jabams, yagams and all.
he had wasted a lot of money and all that. And all of a sudden, to everybody's surprise, suddenly there were dark clouds. Clouds started to blanket the sky. There was heavy downpour and it did not end till the subsequent afternoon. The Gogarbham reservoir started to overflow with water. People were very happy, very astonished. PVRK Prasad was very, very happy, and his happiness cannot be measured in words. Such is the power of Lord Venkateshwara. In case you want to know about this 1979 incident, you can also refer to old newspapers in case you have November 1979, November 8th, 1979. So this is a famous incident in Tirumala. So at this juncture of reaching 2000 subscribers, I wanted to share this miraculous incident with you all. So hope you liked it. So thank you for supporting and thank you for watching my videos. Please let me know your feedback. So thank you. Om Namo Venkatesaya.